கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மூலச்சல் பங்கு தந்தை மீது போடப்பட்ட போக்சோ வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி நாகர்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை மூலச்சல் கிருபாசனம் சபை போதகர் வர்கீஸ் என்பவர் மீது தக்கலை ஆய்வாளர் கடந்த ஏப்ரல் மாதம் புகார் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் அல்காலித் தலைமையில் செட்டிக்குளம் சந்திப்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் பகலவன், முகமது யூசுப், மணவை கண்ணன், சிறுத்தைதாஸ், சுரேஷ்குமார், பத்மராஜா, அபு, கருப்பு ரெஜி, சதீஷ் பாபு, டேவிட்சன், மனோசாது, அன்ஷனி ராஜ் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இதுகுறித்து மாவட்ட செயலாளர் அல்காலித் கூறுகையில், தமிழக அரசும் தமிழக முதல்வரும் தக்கலை மூலச்சல் போதகர் வர்கீஸ் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அவரை விடுவிக்க வேண்டும். இல்லையென்றால் அடுத்த கட்டமாக பொதுமக்களை திரட்டு தக்கலை காவல் நிலையத்தையும் காவல் ஆய்வாளரையும் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். தக்கலை பகுதியில் உள்ள மூலச்சல் கிருபாசனம் சபை போதகர் மரியாதைக்குரிய ஜே வர்கீஸ் மீது தக்கலை ஆய்வாளர் அவர்கள் ஏப்ரல் மாதம் ஒரு சம்பவம் நடந்ததாக ஒரு பொய்யான புகாரை பெற்றுக்கொண்டு ஆகஸ்ட் மாதம் போஸ்கோ வழக்கு போட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். அதனை கண்டித்து நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இங்கே ஒரு போராட்டத்தை நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசும் தமிழக முதல்வரும் உடனடியாக இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அவரை விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் பொதுமக்களை திரட்டி தக்கலை காவல் நிலையத்தையும் ஆய்வாளரையும் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலம் நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் கோச்சல் காவல் ஆய்வாளர் பொதுமக்கள் மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இரணியல் காவல் ஆய்வாளர் கொடுக்கப்பட்ட புகாரை பால்மணி என்பவர் கொடுக்கப்பட்ட புகார் சுமார் 6 மாதங்களாகியும் இதுவரையிலும் வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் இதனையெல்லாம் உடனடியாக கருத்தில் கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் இங்கே கேட்டுக்கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.